யார் ஒருவன் ஃபஜ்ரை தொழுவானோ அவன் பாதுகாப்பை பெறுகிறான், அல்லாஹ்வின் பாதுகாப்பை பெறுகிறான். நான் கேட்கிறேன், ரசூலின் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு குடும்பம் ஃபஜ்ரை தொழுதால் அன்றைய தினம் அந்த குடும்பம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? ஒரு ஊர் தொழுதால் அந்த ஊர் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? ஒரு சமூகம் தொழுதால் அந்த சமூகம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? தூதர் சொன்னார்கள், இந்த ஹதீஸை முடிக்கும் போது, அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பவர்களை எவரும் எந்த தீங்கை கொண்டும் நெருங்க முடியாது என்று. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஃபஜ்ருடைய தொழுகையில் அல்லாஹ்விற்காக எழுந்து நின்று அல்லாஹ்வின் தியாகத்தை செய்வதற்கு தயாரானால் அந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய பொறுப்பை எடுத்துக் கொள்பவன் யார்? உங்கள் அரசாங்கமா? நீங்கள் ஓட்டளித்த உங்களுடைய கட்சிகளா? உங்களுடைய ஊரின் ஜமாத்தார்களா? உங்களுடைய ஊரின் தலைவர்களா? சமூகத்தை தலைமை தாங்கக்கூடிய இயக்கத்தின் தலைவர்களா உங்களை பாதுகாப்பார்கள்? ஃபஜ்ரை தொழுதால் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளித்தால், இந்த வெற்றியை யாரால் மிகைக்க முடியும்? குர்ஆன் கேட்கிறது.